வணக்கம். இன்னைக்கு எங்க வீட்ல என்னலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்க ஃபேமிலி அதே குஞ்சாமணி குஞ்சாமணி, கந்தசாமி, ராமதாஸ் ஸ்டோரி பார்ப்போம். ஏன்னா, சொல்றது சொன்னபடி கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டே எனக்கு டென்ஷன் கிளப்பிறாத என்ன? குச்சி வேல பாருங்க வீட்டு வேலை ஆரம்பிச்சவங்க ஒழுக்கமா செய்ய மாட்டேங்கிறாங்க யாருமே. என்னத்துக்கு இப்படி இருக்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆ? நீ இழுத்து இழுத்து பேசுறீங்களா? டேய் வயசாயிட்டா அப்படித்தான்டா பேசுவாங்க. அதனால என்னடா தப்பு இருக்குது? எத எடுத்தாலும் குறை கண்டுபிடிக்கிறீங்கடா கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு எனக்கு சண்டையா இருக்குது. இது என்னைக்காவது நம்ம இந்த YouTubeல சந்தோஷமா வீடியோ போட்டுக்கிறோமா? சொல்லு பார்க்கலாம். ஆ? ஐயோ! ஆவுன்னா திட்டுறானுங்க. கழுவி கழுவின்னு திட்டுறானுங்க. டேய் நான் கிழவி தான்டா எத்தன டைம்ல சொல்லிட்டேன். கிழவி கிழவி தான்டா. இப்ப என்னடா மோசம் போச்சு. புள்ள எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பேரன் பேத்தி படிச்சுட்டு இருக்குது. ஆ நாம கிழவியா இருந்தா இன்னொன்னு அந்த உங்களுக்கு என்ன? போங்க. எதுவுமே பேச முடியல. எது பேசினாலும் கிழவி கிழவி கிழவி. அவங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அது சொல்றா சுப்பாத்தா பாவம் அப்படிலாம் சொல்லாதீங்க. அம்மா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஆப்பு வச்சாலும் வச்சிரும் அப்படிங்கிறா. மல்லிப்பூ சூடிட்டு அன்னைக்கு யார் ராமத்தா. மல்லிப்பூ சூடிட்டு உட்காந்துருக்குது. பெரிய கொடுமை கந்தகோலமா இருக்குதுங்க. துணி எடுத்துட்டு டேய் குழந்தைகளுக்கு துணி எடுத்துக்கங்கடா அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தனுங்க. ஆ என்ன குவாட்டர் போடுறியான்னு கேக்குறானுங்க கந்தசாமி. என்னடா குவாட்டர் போட்டு இப்ப? ஏன்டா மல்லமர் பையன் இப்படி பேசுறா? மூக்கு பக்கம் குத்துருவா. குவாட்டர் தண்ணி குடிச்சுண்டா அது? அது குவாட்டர் அது. ஏன்டா டேய் தண்ணி தவிச்சு வாங்கி தண்ணி கூட குடிக்க கூடாதா? நீ எங்களுக்கு குவாட்டர் குடிக்குன்னு சொன்னா அதான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிற. ஆ? இந்த குவாட்டர் குடிச்சு அந்த பாடு தாங்க மாடா. அப்படி விழுந்துக்காது. துசுக்குன்னு விழுந்துக்கோண்டா. ஏன்டா முடியாம 2 நாளா முடியாம படுத்து பப்பப்பான்னு கிடந்தேன். எல்லா புள்ளைகள்லாம் மெசேஜ் ஃபோன் பண்ணி அம்மா நீங்க அழைச்சிட்டு போங்க. அம்மா நீங்க அழைச்சிட்டு போங்க. பேத்தி, பேரன், புள்ள எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆ? எத்தன YouTubeல வந்து எனக்கு வந்து எத்தன பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பேர் அழுதுருக்காங்க தெரியுமா? நாளைக்கு நான் செத்துட்டா கூட அத்தன பேர் அழுவாங்கடா. ஆ. என் பொண்ணு சொல்லிருவேன். நீ வந்து வாய்ஸ் சவுண்ட் குடுத்து அம்மா இறந்துட்டான்னு போட்டுறான்னு சொல்லிருவேன். அப்ப எல்லாரும் நீங்களும் அழுவுவீங்கல்ல. அம்மா இல்லைன்னா. ஆனா உங்க சொல்லலடா நீ. பேசினா போதும் ஏட்டி கூட்டியா பேசிட்டு இருக்கிறது. நீ எங்கம்மா నువ్వు விட்றா నువ్వు. பிக்காளி போட்டேன்னு வச்சுக்கோ. என்னைக்கு வந்தாலும் சண்டை தான். அடி மீனா மீன் நீ வந்துட்டாடி. எப்படி வந்து நீ? சிலுக்கு ரோசா வந்துட்டாளுங்க. எப்படி? உங்க பொண்ணு சொல்லியா? ఫ్రెండ్ వీటికి పోక ఇంకొకేళ ఇంక வந்துட்டாண்டி. ఓ నీ అంకమ్మ ఏంట్రా నువ్వు ఇట్లా చేస్తుంది ఇది? ఆ? ஓ அதிர்ஷ்டம் பலகாரம்லாம் சுட்டுக்கிட்டு வந்திருக்கிறா. யாரு குஞ்சம்மனுக்கு? என்னடா பொழப்பு பொழைக்கிறீங்க? ஆ? கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் பாத்துக்குங்க. இப்பவே ஓஹோ நல்லா பாத்துட்டீங்கன்னா அப்புறம் கல்யாணம் ஆகி சுப்புன்னு சண்டை வந்து குத்திக்குவீங்க 2 பேரும் சண்டை பண்ணீங்க. என்ன அளவு பண்றீங்க? ஏதாவது சொல்றது கேட்கணும். இல்ல நானாவது அவங்க சொல்றேன். நானும் கேட்க மாட்டேங்கிறேங்க. நான் மட்டும் என்ன சும்மாவா? நான் மட்டும் பெரிய ஆற்றலும் கேட்க மாட்டேன் நானு. சரி புடிக்காட்டி நானே பேசிட்டு கிடக்குறேன். ஆமா. எப்ப பார்த்தாலும் சண்டை தான். ஆ? குழந்தைக்கு துணி எடுக்க காசு குடுத்துட்டேன். 6 குழந்தைக்கு 3000 தான் குடுப்பீன்னு கேட்கறாங்களா? டேய் 7 குழந்தை. 3000 பத்தாதா 7 குழந்தைக்கு? குட்டி குட்டியா பொறுத்து பொறுத்தியா இருக்குது அது. புட்டோட புட்டோடா இருக்குது அது. புர்த்தனா புட்டோட ஒண்ணுதான். புர்த்த. ஆமா. புர்த்தனா சின்ன சின்ன புட்டோட அப்படின்னா குட்டி குட்டியா அதான் சொல்லுவாங்க. ஆ? 3000 பத்தாதாடா குழந்தைகளுக்கு? ஏய் 200 200 வச்சா கூட என்ன காசு மிச்சம். அதுக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிச்சா இருக்கலாம். ஸ்வீட்டு சிலுக்கு ரோசா கொண்டு வந்துட்டாளா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்க சாமி. என்னது? உனக்கு வேணுமாடா? ராமாத்தால் கிடைக்கணுமா? நான் என் தங்க குட்டிடி. உன்னையாட்ட ஆறு மெலிஞ்சாமி வாடி என் தங்க முடி நீ. போட்டான்னு வச்சுக்கோ போடு. எப்ப பாரு இந்த ராமாத்தா ராமாத்தா நாத்து அடிக்கிற தண்ணி போட்டு நாத்து இங்க. சிக் வருதுடா. அவ என்னன்னு பார்த்தாலும் வத்தலை போட்டு புடிச்சு புடிச்சுன்னு துப்புறா. நீ என்னமா தண்ணி போட்டு வாயில் அடைக்கிட்டு பல்லெல்லாம் கார பிடிச்சு கிடக்குது. என்னால பார்க்க முடியல. நாங்க ஏதோ வீடு கட்டலாம் முடிவு பண்ணோம். இந்த ஒரு வீடு கட்டலாம் ரெடி பண்ணி அப்பப்ப கட்டிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம். அதுல வந்து இப்ப சிலுக்கு ரோஜா வந்து ஆண்டிட்டா. வீடு கட்டின ஃபர்ஸ்ட் ஆளா போய் நம்ம இருந்த ஒரு வாரத்துல நம்ம 2 பேரும் ஒரு குடும்பம் நடத்திடலாம்ட்டு. இந்த அமெரிக்கா மாப்பிள்ள வந்தா கட்டிட்டு போறது இல்ல. இங்க ஒடியாந்து இது குஞ்சாமணி கிட்ட. நானும் விவசாயி அவங்களும் விவசாயா. ஐயோ போடி. டே தண்ணி குவாட்டர் இல்லடா. தண்ணிடா. அமிர்தா வாட்டரு. எங்கடா இப்படி சொல்ற கண்டுபிடிச்சிட்டீங்க? ஊருக்கு போறதுக்கு பஸ் இல்லடா போகல அதனால. பஸ்ல டிக்கெட் கிடைக்கல. ஊருக்கு போகல நீ அன்னைக்கு அப்படிங்கிறான். என் பேரத்துக்கு நான் காசு அனுப்பிச்சுட்டேன் ட்ரெஸ்ஸுக்கு. ட்ரெஸ்ஸுக்கு அனுப்பிச்சுட்டேன். ட்ரெஸ் எடுக்கல. அவங்க எடுக்க மாட்டாங்க. இந்த வருஷம் நோம்பு கும்பிட மாட்டாங்க. அதனால அடுத்த வருஷம் கும்பிட்டுக்கலான்ட்டு திரும்பி போட்டு விட்டாங்க. ஒரு 500 மட்டும் எடுத்துக்கிட்டு போட்டு விட்டாங்க திரும்பி. ம். குட்டி பையன் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்குவான். அதுக்கு அப்ப குத்துன்னு வச்சுக்க. எங்க புள்ளைக்கும் டேய் உன் புள்ள என்னடா என் புள்ள என்னடா நான் எல்லாம் ஒன்னா தானே வளர்த்திட்டு இருக்கேன். உன் புள்ள என்ன என் புள்ள என்ன யாரடா பாத்துக்கு பீஸ் கட்டி யாரடா படிக்க வச்சுட்டு இருக்காங்க. குத்துன்னு வச்சுக்க ஒரு குத்து. அங்க ஒரு தாத்தாவுக்கு தார் பை வாங்கி கொடுக்கணும்டா. அதுக்கு சத்யா வந்து 300 போட்டு விடுச்சு. அது இன்னும் கொண்டு வாங்கி கொடுக்காம படுத்துறா. எனக்கு மனசு அடிச்சுட்டே வருது பக்கு பக்குன்னு. எனக்கு உடம்பு முடியல. இல்லைன்னு நானே போயிட்டு கொடுத்துருவேன். உங்களை எதுக்கு பேசுறேன் நானு? ஐயோ நானே முடியாத கட்டத்துக்கு வந்து பேசிட்டு இருக்கிறேன். வேற வழி இல்லையே ஏதோ ஒரு வீடியோ போடலாமே அப்படின்ட்டு. இன்னைக்கெல்லாம் நோம்புல எல்லாம் கசாம நல்லா வீடு வெள்ளை அடிக்கவும் பூசவும் சாமான விளக்கவும் பாத்திரத்தை விளக்கவும்
எல்லாம் குழி குண்டா எடுத்து கூட்டிட்டு போட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புது வீடு கட்டுறோம், எங்க போய் கூட்டுறது? இந்த குடோன் கூட்ட மாட்டியா? குடோன் என்ன குடோன்ல கூட்டி குழம்பு சூப்பரா இருக்கும். டேய், இத்தனை நாளா குடோன்ல தான்டா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆ என்னன்னா தேங்காய் பறிக்கணுமா இப்ப? சாமி கும்பிடுற 2 3 நாள் இருக்கு. தேங்காய் பறிச்சுக்கலாம். தேங்காய் பறிக்கணுமா? நம்ம தேங்காய் குத்துன்னு வச்சுக்கோ, குத்து. தேங்காய் பறிக்கலாம். தேங்காய் பறிக்க எவ்வளவு நேரம் இருக்கு? நானே போய் பறிச்சு வந்துடுறேன். திரும்ப வந்துடும்டா தேங்காய் பறிக்கிறத. சுப்பா தாக்கு போயிட்டா? சுப்பா தாக்காக்கு டீ போட்டு கொண்டு வாப்பா. பால் இல்லையா? எப்ப பார்த்தாலும் பால் இல்ல பால்னு சொல்றாங்க. ஐயோ, நம்ம மாந்த நம்மளுக்கு கப்பல் ஏறி போயிட மாட்டேங்குது. போய் ஒரு பேக்கெட் பால் வாங்கிட்டு வர போடா. காசு கொடுங்க. காலையில கொடுத்த காசுல எங்கடா? இப்ப எல்லாத்துக்கும் கரும்பு வாங்கிட்டு வாங்க, தேங்காய் பழம் வாங்கிட்டு வாங்க, எல்லாத்துக்கும் ஒரு 10,000 கொடுத்தனா எங்க போச்சு? 10,000 எங்கடா போச்சு? நான் தெரியாம கேக்குறேன். 10,000 பத்திரி நம்ம பொழப்புக்கு. ஆளுக்கு 200 300 போட்டா தீர்ந்துச்சுடா. நீ மட்டும் போய் ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு வருவேன். நான் இதை தாண்டா போட்டு தெரியுறேன். நைட்டு ஏன்டா 200 300 போட்டா நைட்டு ஆச்சு. இதுக்கெல்லாமா போய் பேசிட்டு இருப்பாங்க? கம்முனிடா, என்னால முடியலடா. ஐயோ கடவுளே, உங்களால ஏதாவது முடியுதா? பக்கத்து வீட்டுல எல்லாம் எடுத்து என்ன நமக்கு என்னங்க? பக்கத்து வீட்டுல எல்லாம் ஓட்டு உனக்கு பக்கத்து வீட்டுல அதிர்ஷ்டம் சொல்றாங்க, நம்ம வீட்டுல இல்லைங்கிறா. புத்துணர்ச்சி மரியாதை இருக்கும். பக்கத்து வீட்டுல திருட்டு போறாங்க, நம்ம என்ன பண்ணல? பக்கத்து வீட்டுல அவங்க இருக்குது செய்யறாங்க, நமக்கு முடியலடா. ஏதோ திருட்டு போயிடலடா. வாழை அறுத்துட்டு போய் வாழையில தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் 2 சொட்டு விட்டு அது எண்ணெய் நல்லா போட்டு தேய்ச்சி விட்டு வெளிக்குடி போட்டுடா. வெளிக்குடி போட்டா அவங்க நினைச்சுக்குவாங்கடா, யார் பலகாரம் எண்ணெய் பலகாரமா சுட்டு சாப்பிடுவாங்க, வாழை ஃபுல்லா இவ்வளவு எண்ணெய் இருக்குன்னு நினைச்சுக்குவாங்கடா. அது போய் வந்து வேலை பண்ணும். ஏன் நம்ம அப்படி போய் வெளியே போய் காலம் எடுத்து தெரியணும்? வாழை அறுத்து எண்ணெயோடய வெளியே போட்டுரு. நமக்கு வயிறு பசிக்கும்டா. கொஞ்சம் கூட குச்சி போட்டு கம்முட்டுக்கலாம், வெளியே வந்து ஓ அப்படி ஞாபகம் போட்டுக்கலாம். ஏங்க நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அது செஞ்சுட்டு இருக்கீங்களா? அது செஞ்சுட்டீங்களா? இல்ல என்ன பண்ணீங்க? இவன் அதிர்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறான். சுகர் இருக்குது. எனக்கே 1200 சுகர் தான், நமக்கு 1500 சுகர் இருக்குது. இதுல வேற குவாட்டர் குய்யான்னு ஓட்டுற 1 2 பேரையா பண்ற. அந்த காரு படாத பாடுபட்டு பிச்சுட்டு கிடக்குங்க. இந்த கார் எடுத்துட்டு எதாவது போக முடியுதா? என்னடா காலியாச்சு தண்ணிக்கானா? இது குவாட்டர் எடுத்து குடிச்சியா? என்னடா இப்படி பண்றீங்க? இது குவாட்டர்ல விட தண்ணிடா, மினரல் வாட்டர் தண்ணிடா. அது பாட்டிக்கு போற போய் கொண்டு போகணுங்க. போட்டேன்னு வச்சுக்கோ, நீ எப்ப பார்த்தாலும் ஏதோ சொல்லிட்டு தண்ணி குடிக்கிற இதுதான். நானே எதுக்கடா போட்டு குடிக்கிறேன்? என்ன ஐயோ கழுவி கம்மல். ஐயோ பாபோய், ஒய்யால ఏంట్రా నువ్వు ఈ పని చేస్తున్నావు? నాకు నా వల్ల అవ్వట్లేదురా. నీ ఎంకమ్మా నీ ఎంకమ్మా అంటే నువ్వు గొయ్యాలే అన్నట్టుకురా. ఎంకమ్మా తెలుగులో சொன்னா, தமிழ்ல வந்து கொய்யாலே அப்படிங்களா, அதுதான் எங்கம்மா அப்படிம்பாங்கடா. ஐயோ பாப்பா, நீ அப்பா அநியாயம் தாங்க முடியலைங்க. அக்கப்போரும் அநியாயம். என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? வேண்டாங்க, நம்ம கருணை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டேன். கொஞ்ச நாள் புரிஞ்சு பேசுங்க. இது குவாட்டர் இல்லவடா. அது கலர் மாறி இருக்கும்ல, அதுதான்டா குவாட்டர். இது குவாட்டர் இல்லவடா. ஏன்டா மானத்தை வாங்குறீங்க? நான் குடிக்க மாட்டேன்டா. புடிச்சு விட்டாங்க, இன்னைக்கு சாவு அடிக்கிறாங்க. 2 நாளா படுத்து கிடந்தியா அப்படின்ட்டு 2 நாளா முடியாம படுத்து கிடந்தேன். எனக்கு அப்பப்ப அப்படி வந்துருது. என்ன பண்ணிட்டு ஏதோ வந்து போட்டு அமுக்கிடுது 2 நாளைக்கு. இன்னைக்கு ஏதோ காலையில இருந்து முட்டு வீடு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். வீடு எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணல, இங்க மட்டும் கிளீன் பண்ணி விட்டுருக்கேன். இப்ப என்ன மோசம் போச்சதுல? இது யோத்துன்னு வச்சுக்கோ. வாங்க இருங்க, அடுத்ததுல வந்து பேசுறேன். ஒண்ணும் பேசவே விட மாட்டேங்கிறாங்க.